அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதாவது உட்படுத்தற் கல்வியை வகுப்பறைகளில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இங்கு நான் உள்ளடங்கற் கல்வி பற்றிய தியரியை விளக்க முன்வரவில்லை. மாறாக அதனை எப்படி வகுப்பறைகளில் நடைமுறைப்படுத்துவது என்பதையும் ஆசிரியர்கள் இந்த இன்க்ளூசிவ் மைண்ட் செட்டை எப்படி உருவாக்கிக் கொள்வது என்பது பற்றியுமே விளக்க முனைகின்றேன். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுடைய கற்பித்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நிச்சயமாக இதில் மிக முக்கியமான புதிய விடயங்கள் உங்களது கற்பித்தலுக்கு உதவியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோவில் நீங்கள் எந்த விடயத்தை புதிதாக அறிந்து கொண்டீர்கள் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் கொமெண்டில் பதிவிட தவறாதீர்கள். பலர் நினைக்கின்றார்கள் உள்ளடங்கற் கல்வி என்பது ஸ்பெஷல் நீட் குழந்தைகளுக்கான கன்செப்ட் என்று. அதாவது விசேட தேவையுடைய குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கான ஒரு முறைதான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உள்ளடங்கற் கல்வி என்பது ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறையாகும். நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளிலும் அனைத்து வகுப்பறைகளிலும் உள்ளடங்கல் வகுப்பறை தான் உள்ளன. உள்ளடங்கல் தேவையில்லாத வகுப்பறையே கிடையாது என்பதுதான் உண்மை. எனவே இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் அனைத்து வகுப்பறைகளும் உள்ளடங்கல் வகுப்பறைகளாகவே காணப்படுகின்றன. உள்ளடங்கற் கல்வி என்பது விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கானது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். சிலர் இந்த உள்ளடங்கற் கல்வியை ஆசிரியர்களுக்கு மேலதிகமான வேலைப்பளு என்று நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் இது ஆசிரியர்களுக்கு வேலைப்பளு அல்ல. இது ஆசிரியர்கள் சிறந்த முறையில் கற்பிப்பதற்கான ஒரு மாற்று வழிமுறையாகும். ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் கற்றல் தேர்ச்சிகள் மற்றும் திறன்களை அடைந்து கொள்ளும் வகையில் அனைவரையும் கற்றலுக்குள் உள்வாங்குவதே இந்த உள்ளடங்கற் கல்வியாகும். இந்த உள்ளடங்கற் கல்வி வெறுமனே ஒரு கொள்கையாக மட்டும் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இதனை எவ்வாறு வகுப்பறையில் நடைமுறைப்படுத்துவது என்பது பலருக்கும் தெரியாது. அதனாலே இது ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த உள்ளடங்கல் முறையை எவ்வாறு வகுப்பறைகளில் நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக பார்ப்போம். இந்த உள்ளடங்கற் கல்வியை வகுப்பறைகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசிரியர்களுக்கு இந்த உள்ளடங்கற் கல்வி தொடர்பான ஒரு மைண்ட் செட் வர வேண்டும். அதாவது இன்க்ளூசிவ் மைண்ட் செட் கொண்ட ஆசிரியர்களால் மாத்திரமே வகுப்பறைகளில் இந்த முறையை பயன்படுத்தி கற்பிக்க முடியும். எனவே ஆசிரியர்களிடம் இந்த இன்க்ளூசிவ் மைண்ட் செட்டை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்த்தால், நீங்க இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு நான் உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் பாருங்க. நீங்க உங்களோட வகுப்புல பிள்ளைகளுக்கு ஒரு பைசிக்கிள் ஓட்டுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்குறீங்க. அதுக்கு நோட்ஸும் கொடுக்குறீங்க. பிறகு பிள்ளைகளிடம் எழுத்து பரீட்சையில் பைசிக்கிள் ஓட்டுவது எப்படி என்று சொல்லி வினா கேட்கிறீர்கள் என்றால் இந்த கேள்விக்கு எந்த மாணவர்கள் சரியான விடை எழுதுவார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்க கொடுத்த நோட்ஸை சரியாக பாடமாக்கின பிள்ளைகள் தான் அதற்கு சரியான விடை எழுதும். அதேவேளை சரியான விடை எழுதின அந்த பிள்ளைகளுக்கு கூட உண்மையிலே பைசிக்கிள் ஓட்ட தெரியாம இருக்கும். பைசிக்கிள் ஓட்ட தெரியாவிட்டாலும் அந்த பிள்ளைகள் உங்களோட பாடமாக்கி அப்படியே எழுதியிருக்கும். ஆனால் இன்னும் சில பிள்ளைகள் இந்த வினாவுக்கு பிழையான விடை எழுதியிருக்கும் அல்லது விடையே எழுதாமல் இருக்கும். இந்த மாணவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. ஆனால் இந்த பிழையான விடை எழுதிய மாணவர்களும் விடையே எழுதாத மாணவர்கள் கூட உண்மையில் பைசிக்கிள் ஓட்ட தெரிந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை எழுத்து பரீட்சையின் மூலம் எழுதக்கூடியதால் அவர்களால் எழுத முடியாததால் அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. இங்கு பைசிக்கிள் ஓட்டுவது எப்படி என்று எழுதி காட்டுவது திறமையானதா அல்லது பைசிக்கிள் ஓட்டி காட்டுவது திறமையானதா என்று கேட்டால் உண்மையிலேயே பைசிக்கிள் ஓட்டுவது எப்படி என்று எழுதி காட்டுவதை விட பைசிக்கிள் ஓட்டுவது எப்படி என்று ஓட்டி காட்டுவதுதான் உண்மையான திறமை. எனவே எழுத்து பரீட்சைகள் மூலம் மாணவர்களின் பாடமாக்கும் திறனுக்கு புள்ளிகள் வழங்குவதை விட்டுவிட்டு திறமை அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்வியை வழங்குவதற்கு ஆசிரியர்களுக்கு இந்த இன்க்ளூசிவ் மைண்ட் செட் அவசியமாகும். இந்த உதாரணத்தின்படி எழுத தெரியாவிட்டாலும் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பைசிக்கிள் ஓட்ட பழக்க வேண்டும். அதற்கான பிராக்டிக்கல் நாலேஜை எல்லா மாணவர்களுக்கும் குறைந்த நேரத்தில் வழங்க வேண்டும். இதற்கான மிகச்சிறந்த வழிமுறைதான் இந்த உள்ளடங்கற் கல்வி முறை. ஒரு பிள்ளை உங்களது வகுப்பறையில் சரியாக எழுதவில்லை அல்லது சரியாக பேசவில்லை அல்லது சரியாக கவனம் இல்லை, கவனக்குறைபாடு இருக்கின்றது என்றால் அந்த பிள்ளை பற்றிய உங்களது அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்? ஸ்லோ லேர்னர்ஸ், அதேபோல் வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட், மீத்திறன் குறைந்த மாணவன், இவ்வாறு பல பெயர்களில் அந்த மாணவர்களை நீங்கள் அழைக்கலாம். அவர்கள் பற்றிய கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவ்வாறான மாணவர்கள் ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் அல்லது வீக்கான மாணவர்கள் என்று உங்களோட மனதில் தோன்றினால் இங்கதான் நீங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல ஃபெயில் ஆகுறீங்க. ஒரு ஆசிரியருக்கு முதலில் இன்க்ளூசிவ் மைண்ட் செட் வர வேண்டுமானால் அந்த ஆசிரியர் இந்த குழந்தைக்கு முடியாது என்பதற்கு பதிலாக
இந்த குழந்தைக்கு வேறு வழி தேவை என்று உணர வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. உண்மையிலே அந்த மாணவருக்கு முடியாமல் அல்ல, அந்த மாணவருக்கு வேறு வழியொன்று தேவைப்படுகின்றது அந்த குறித்த தேர்ச்சியை அடைந்து கொள்வதற்கு. இந்த எண்ணம் உங்களிடம் வந்தால் இதுதான் முதலாவது வெற்றி உங்களுக்கு இந்த இன்க்ளூசிவ் மைண்ட் செட்டை வளர்ப்பதற்கு. இந்த இன்க்ளூசிவ் மைண்ட் செட் வருவதற்கு ஆசிரியர்கள் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது சிம்பத்தி இல்லைங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அதாவது மாணவர்களிடம் பரிதாபம் காட்டுறது, அந்த மாணவர்கள் பரிதாபத்துக்குரிய மாணவர்கள் என்கிற சிந்தனை உங்களிடம் இருக்கக்கூடாது. அது மாணவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக உணர வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த மனநிலை உங்களுக்கு முதலாவது வர வேண்டும். நீங்கள் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை உங்களது வகுப்பறையில் நடைமுறைப்படுத்த தயாராகுவீர்கள். ஆசிரியர்கள் தங்களது வியூவை, அதாவது பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பார்வையும் சிந்தனையும் சரியாக இருந்தால் ஆசிரியர்கள் இதனை இலகுவாக வகுப்பறைகளில் நடைமுறைப்படுத்த முடியும். இப்போது இந்த உள்ளடங்கற் கல்வியினை வகுப்பறைகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது வகுப்பறைகளில் மாணவர்கள் அமர்ந்திருக்கும் முறையில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வகுப்பறைகளில் ஃப்ரண்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச் எனும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. மிக்ஸ்ட் எபிலிட்டி சீட்டிங், அதாவது பல்திறமை கொண்ட மாணவர்களை கலந்து வகுப்பறைகளில் உட்கார வைக்க வேண்டும். ஒரு பெஞ்ச்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான மாணவன் இருக்கணும், பிராக்டிக்கல் செயற்பாடுகளில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு மாணவன் இருக்க வேண்டும், தியரி விடயங்களில் அதிக ஆர்வம் உள்ள மாணவன் இருக்க வேண்டும். எல்லா திறன் கொண்ட மாணவர்களும் கலப்பு முறையில் ஒன்றாக இருத்தல் வேண்டும். இதனை நீங்கள் வரிசையாக வைக்கலாம், அல்லது வட்டமாக வைக்கலாம், குழுவாக வைக்கலாம், ஏதோ ஒரு முறையில் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் எல்லா மாணவர்களும் கலந்திருக்கும் வகையில் முதலில் இதனை செய்து கொள்ள வேண்டும். இது ஆசிரியர்களுக்கு கற்பிப்பதற்கு இலகுவான ஒரு முறையாகும். அதாவது ஆசிரியர்களின் வேலைப்பளுவை குறைப்பதற்கான ஒரு முறையாகும். இது ஆசிரியர்களிடம் மாணவர்கள் கற்பதை விட மாணவர்களுக்குள்ளேயே ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த முறையே இந்த மாணவர்கள் அமரும் முறையை நாங்கள் சிறப்பாக செய்வதாகும். இவ்வாறு வகுப்பறைகளில் மாணவர்கள் முறையாக அமர்த்தப்பட்டாலே உங்களோட டீச்சிங் இன்க்ளூசிவாக ஆரம்பித்துவிடும். இவ்வாறு மாணவர்களின் இருக்கைகள் மாறுகின்ற போது அதற்கேற்ற வகையில் உங்களது டீச்சிங் ஸ்டைலும் மாறும். இரண்டாவது விடயம் என்னவென்றால் சேம் லெசன் டிஃபரண்ட் டாஸ்க், அதாவது நீங்கள் ஒரு தலைப்பை தான் கற்பிக்க வேண்டும். ஆனால் அந்த தலைப்பிலிருந்து உங்களது வகுப்பறையில் இருக்கும் பல்வேறு திறமை கொண்ட மாணவர்களுக்கு பல்வேறு டாஸ்க் நீங்க கொடுக்கணும். இன்க்ளூசிவ் எஜுகேஷனின் மிக பிரதானமான விடயமே இதுதான். நவீன கற்பித்தலில் இந்த முறைதான் பயன்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. ஏனென்றால் நவீன கற்பித்தலில் ரூப்ரிக் முறையில் மாணவர்களை மதிப்பீடு செய்ய வேண்டியுள்ளது. இந்த ரூப்ரிக் முறை இந்த உள்ளடங்கற் கல்வியினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு முறையாகும். நீங்கள் கற்பிக்கின்ற தலைப்பு ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் அதற்கான டாஸ்க் லெவல், மாணவர்களின் இலக்கு வெவ்வேறுபடும். அதாவது எல்லா மாணவர்களுக்கும் நீங்கள் ஒரே விடயத்தை தான் கற்பிப்பீர்கள். கற்பித்து முடிந்த பின்னர் அந்த மாணவர்கள் அடைய வேண்டிய இலக்குகளில் மாணவர்கள் வித்தியாசப்படலாம். உதாரணமாக நீரை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் 5 நீங்கள் கற்பிக்க வேண்டியிருந்தால் சில மாணவர்கள் அந்த 5 வழிமுறைகளையும் விளங்கி அதனை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சில மாணவர்கள் குறைந்தது அதில் 3ஐயாவது விளங்கி அதனை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேபோல் அதனை வெளிப்படுத்தும் முறையிலும் சில மாணவர்கள் எழுதி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், இன்னும் சில மாணவர்கள் அதனை சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த மாணவர்களின் இயலுமைக்கேற்ப அந்த திறனை வளர்க்க வேண்டும். நீங்கள் கற்பித்து நிறைவு செய்த பின்னர் நீரை பாதுகாப்பது எப்படின்னு சொல்லி மாணவனுக்கு எழுத தெரியாட்டியும் அதனை வாசிக்க தெரியாட்டியும் அந்த மாணவன் அதனை விளங்கி இருக்க வேண்டும், அதனை கூற தெரிந்தவனாக இருக்க வேண்டும், அவனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயமாகும். கற்றலுக்கு மிகவும் சிரமப்படும் ஒரு மாணவன் இருப்பானாக இருந்தால் அவன் கூட குறைந்தது 1ஐயாவது பெற்றுச் சொல்லும் வகையில் உங்களது கற்பித்தல் இருத்தல் வேண்டும். அதற்கேற்ற வகையில் உங்களது டாஸ்க் இருத்தல் வேண்டும். அதற்கேற்ற வகையில் உங்களது லெசனை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்றால் நீங்கள் கற்பிக்கின்ற போது மாணவர்களிடம் அதிகமாக வினா கேட்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். அதிகமாக வினாக்களை எழுப்ப வேண்டும். அதற்கு மாணவர்களிடம் இருந்து விடைகளை எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் அந்த வினாக்களுக்கான விடைகளை மாணவர்கள் வெவ்வேறு முறைகளில் வழங்குவதற்கு நீங்கள் வழி அமைத்து கொடுக்க வேண்டும். ஒரே முறையில் எல்லா மாணவர்களும் ஒரு விடையை வழங்க மாட்டார்கள். சில மாணவர்கள் நீங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சாதாரணமாக வாய்மொழி மூலம் அதற்கு விடையளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்னும் சில மாணவர்கள் வாய்மொழி மூலம் சொல்வதற்கு தயங்குவார்கள், அதனை எழுதி காட்டுவதற்கு இயலுமாக இருப்பார்கள். எழுதி காட்டுவதை விட வரைந்து காட்டக்கூடிய பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். சில மாணவர்கள் அதனை செய்து காட்டுவார்கள். இவ்வாறு பல்வேறு முறைகளில் விடையளிப்பதற்கு தயார் நிலையில் மாணவர்கள் இருப்பார்கள். எனவே அந்தந்த மாணவர்களுக்கு ஏற்ற வகையில்
விடையளிக்கும் முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். கேள்வி ஒன்றுதான், ஆனால் அந்த கேள்விக்கு விடையளிக்கும் முறை பல்வேறுபட்டதாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு எது இலகுவானதாக இருக்குதோ அந்த மெதட்டில் மாணவர்கள் விடையளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் விடையளிக்க கேட்க வேண்டும். எனவே ஒரே கேள்வி, அதற்கான பதில் மாத்திரம் வெவ்வேறு வழிகளில் மாணவர்கள் பதிலளிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். உதாரணமாக செயற்கை ஐதரசன் வாயு தயாரிப்பது எப்படி என்று சொல்லி ஒரு வினா கேட்கிறீர்கள் என்றால், மாணவர்கள் எழுத்து மூலம் எழுதி காட்டலாம். அதேபோல் அந்த முறையினை வாய்மொழி மூலமாக விளக்கி காட்டலாம், அல்லது அதனை பிராக்டிக்கலாக செய்து காட்டலாம். இவ்வாறு பல்வேறு முறைகளில் மாணவர்கள் விடையளிக்க முடியும். இவ்வாறு பல வழிகளில் விடையளிப்பதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டாலும், மாணவர்களுக்கு குறித்த திறனை வளர்ப்பதற்கு எந்த முறை பொருத்தமானதோ அதற்கு மிகவும் கூடிய கவனம் செலுத்துதல் வேண்டும். உதாரணமாக ஐதரசன் வாயு தயாரிப்பதை பொறுத்தவரை மாணவர்களுக்கு பிராக்டிக்கலாக செய்து காட்டுவதே மாணவர்களிடம் மிக இலகுவாக எல்லா மாணவர்களிடம் திறனை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதற்கு பிராக்டிக்கல் மெதட்டையே நீங்கள் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். பிராக்டிக்கலை செய்த பின்னர் அதில் உள்ள மாற்றங்கள் எவ்வாறு ஏற்பட்டது, அதில் என்ன செயற்பாடு நடைபெறுகின்றது என்பதை எழுதி காட்டுவதன் மூலமோ அல்லது வாய்மொழி மூலம் விளக்குவதற்கோ நீங்கள் சந்தர்ப்பம் வழங்கலாம். இவ்வாறு இன்க்ளூசிவ் வகுப்பறையில் மாணவர்கள் விடையளிப்பதற்கு பல எக்ஸ்பிரஷன் மெதட் பயன்படுத்தப்படல் வேண்டும். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வகுப்பறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னொரு முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசிரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்ற நேரத்தை குறைக்கணும், மாணவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ற நேரத்தை கூட்டணும். மாணவர்களுக்குள்ளேயே மாணவர்களை கலந்துரையாட வைக்க வேண்டும். இதற்கு குழு கற்பித்தல் முறை சிறப்பாக பயன்படும். மாணவர்களை குழுக்களாக வைக்க வேண்டும். அந்த குழுவில் பல்வேறு திறன்களின் அடிப்படையில் ஸ்ட்ராங்கான மாணவர்கள் இருக்கணும், வீக்கான மாணவர்கள் இருக்கணும். எல்லா மாணவர்களையும் கலந்து வைத்திருக்க வேண்டும், குழுக்களாக பிரித்திருக்க வேண்டும். அல்லது மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் வகுப்பறைகள் என்றால் மாணவர்களை 2 சோடியாக நாங்கள் பிரித்து கொள்ள முடியும். இவ்வாறு மாணவர்களை பிரித்து அவர்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு செயற்பாட்டினை மாணவர்களுக்கு குழுவாக பிரித்து கொடுக்கின்ற போதோ அந்த நேரத்தில் சில மாணவர்கள் நல்ல சிறப்பாக செயற்பாடுவார்கள். அந்த சிறந்த மாணவர்கள் நல்லா செயற்படும் போதோ வீக்கான மாணவர்கள் அந்த ஸ்ட்ராங்கான மாணவர்களிடமிருந்து சில விடயங்களை கற்றுக்கொள்வார்கள். ஒரே நேரத்தில் மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஒரு தலைப்பில் ஆராய்வதற்கு நேரம் வழங்குங்க. பிறகு அந்த குழு அங்கத்தவர்கள் அனைவரும் அதனை விளக்க வகுப்பறை முன்வைப்பு செய்வாங்க. எனவே மாணவர்கள் குறித்த தலைப்பை ஆராயும் போது அதனை ஒரு முறை அறிந்து கொள்வார்கள். குழுவாக முன்வைக்க, அதாவது பிரசன்டேஷன் செய்ய தயாராகும் போது மேலும் அதனை விளங்கிக் கொள்வார்கள். பிரசன்டேஷன் செய்யும் போது 3வது முறையாக மீண்டும் அதனை செய்கின்றார்கள். இவ்வாறு ஒரு பாடவேளையிலே குறித்த ஒரு செயற்பாட்டில் மீண்டும் மாணவர்கள் ஈடுபடுவதனால் அதில் மாணவர்கள் ஒரே பாடவேளையில் பல தடவை ஒரு அனுபவத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது மாணவர்களுக்கு தொடர்ந்து மறக்காமல் இருப்பதற்கும் அந்த தேர்ச்சி அவர்களிடம் சிறந்த முறையில் அடைந்து கொள்வதற்கும் அது இலகுவாக இருக்கும். அதேபோல் திறன் இல்லாத மாணவர்கள் திறன் கொண்ட மாணவர்களிடம் அந்த திறனை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான மாணவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். தனியாக செய்யும் போது தன்னால் முடியாதிருக்கின்ற ஒரு விடயத்தை குழுவாக செய்கின்ற போது அவர் தானும் செய்து முடித்த ஒரு திருப்தி அடைவதனால் கற்றலில் மாணவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். சோ ஆசிரியர்கள் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, செயற்பாடுகளை வழங்கி மாணவர்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ண வைங்க. இதன் மூலம் நீங்கள் எல்லா மாணவர்களையும் உட்படுத்த கல்விக்குள் கொண்டு வர முடியும், எல்லா மாணவர்களையும் உட்படுத்த முடியும். அடுத்த மிக முக்கியமான விடயம்தான் இன்க்ளூசிவ் டிசிப்ளின். அதாவது மாணவர்களை நீங்கள் இந்த இன்க்ளூசிவ் வகுப்பறையில் பயன்படுத்துகின்ற போதோ உங்களுக்கென நீங்க தனியான ஒரு நியமத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த முறையில் கற்பித்தலை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும். அதன் போது மாணவர்கள் உங்களது கற்பித்தலுக்கு பழக்கப்பட்டுக் கொள்வார்கள். இங்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுவதோ அல்லது மாணவர்களுக்கு ஏசுவதோ கூடாது, பாகுபாடு பார்க்க கூடாது, அனைத்து மாணவர்களையும் ஒரே வகையில் பார்க்க வேண்டும். நீங்கள் குழுக்களாக பிரித்து வேலை செய்கின்ற போது ஒவ்வொரு குழுவிடமும் சென்று மாணவர்களை அணுகி மாணவர்களுக்கு அருகில் சென்று மாணவர்களிடம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிகாட்டுங்கள். அது மாணவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்தும். மாணவர்களை தனித்தனியாக திருத்துங்கள். மாணவர்களின் பயிற்சி கோப்பியாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களின் நடத்தையாக இருக்கட்டும், எதை திருத்துவதானாலும் அந்த மாணவருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் விளக்கங்களை கொடுங்கள். பொதுவான அறிவுறுத்தல்களை வகுப்பிற்கு மொத்தமாக வழங்கலாம். இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு பிள்ளையின் நடத்தையிலோ அல்லது அந்த பிள்ளையின் கற்றல் செயற்பாடுகளிலோ ஏதாவது விடயத்தை திருத்த வேண்டும் என்றால் அந்த பிள்ளைக்கு தனியாக அந்த விடயத்தை கூறுங்கள். அப்பொழுதுதான் பிள்ளை ஆசிரியர் கூறுவது எனக்குத்தான், இது எனக்குரிய விடயம், இதனை நான் திருத்த வேண்டும் என்று மாணவருக்கு உணர்வு வரும். அதேபோல் மாணவர்களது பிழைகளை தனியாக சுட்டிக்காட்டும் போது அவர்களுக்கு அதனை திருத்துவது இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு மாணவரது செயற்பாட்டுக்கும் தனியாக பாராட்டுங்கள். மாணவர்களிடம் தனித்தனியாக கவனம் செலுத்துங்கள். தனித்தனியாக அவர்களது விடைகளை திருத்துங்கள். அது மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
இறுதியாக கற்பித்தல் நிறைவடைகின்ற போதோ ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுக்குள் சில கேள்விகளை எழுப்ப வேண்டும். வழங்கப்பட்ட டாஸ்க் எல்லா மாணவர்களுக்கும் பொருத்தமானதாக அமைந்ததா? மாணவர்களுக்குள்ளேயே மாணவர்களின் திறன்கள் பகிரப்படும் வகையில் மாணவர்களுக்கு வேலை திட்டங்கள் வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டும். அவ்வாறு நடைபெறாவிட்டால் அதனை அடுத்த வகுப்பில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். வகுப்பில் ஒரு குழந்தையை கூட நீங்கள் விட்டு வைத்தால் அங்கே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபெயில் ஆகிவிடும். எனவே எல்லா குழந்தைகளும் உள்வாங்கப்பட வேண்டும். எல்லா குழந்தைகளும் உள்வாங்கப்பட்டு கற்பித்தலை வழங்குவதே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆகும். இதனை உங்களது வகுப்பறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மாணவர்கள் இலகுவாக திறன்களை அடையக்கூடியதாக இருக்கும். அதேவேளை உங்களுக்கும் சிறப்பாக கற்பித்த ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை புதிதாக கற்றுக்கொண்டீர்களா? ஆமெனில் எஸ் என கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது சந்தேகங்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.